எங்க அம்மா சின்ன வயசுலயே என்னை விட்டு போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? அம்மா இறந்து போயிட்டாங்களா? இல்லைக்கா, இறக்கலாம் இல்லைக்கா. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க என்ன என் தங்கச்சி எங்கள் அப்பாவெல்லாம் விட்டு வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க. ஐயோ அடி பாவி, ச்சே அடுக்குமா அவளுக்கு. நீ 3ஆம் கிளாஸ் படிச்சனா அப்போ உன் தங்கச்சிக்கு 1 வயசு தானே இருக்கும். ஐயா விளங்காதவ இப்படியே 2 பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போவா? அட கடவுளே. சரிம்மா துளசி, அழாம சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு 4 வயசு இருக்கும்போதே எங்கள் அம்மா அப்பா என்னை பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க. அது ஒரு சின்ன கிராமம். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வெளியூரில் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா எப்போவாச்சும் தான் என்னைய பார்க்க பாட்டி ஊருக்கு வரும். அப்போ கூட எங்கள் அம்மா வந்து என்னைய பார்த்துட்டு போனதில்லை. அதனாலே நான் உங்களை பெருசாக தேடுறதில்லக்கா. அப்படியாம்மா? உங்க பாட்டினா எப்படி? அம்மா ஆச்சியா இல்லைன்னா அப்பா ஆச்சியா சொல்றியா? எங்கள் அம்மாவோட அம்மா தான்க்கா, தாத்தா கிடையாது. அப்படியாம்மா? அப்பா துளசி உங்க பாட்டி உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம்மா? அவங்க தான் உன்னை வளர்த்தாங்களா? இல்லைக்கா, அவங்க ரொம்ப மோசம். எங்கள் அப்பா என்னைய பார்க்க வரப்பலாம் என்னைய பார்த்துக்க எங்கள் பாட்டிக்கிட்ட பணம் கொடுத்துட்டு போவாங்க. நிறைய தின்பண்டம்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு எங்கள் பாட்டி எதுவுமே தரமாட்டாங்க. நான் 3ஆம் கிளாஸ் படிக்க வர அந்த கிராமத்தில் தான் இருந்தேன். அவங்க எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. எனக்கு நிறைய வேலை செய்ய சொல்லுவாங்க. நீ ஏன் அப்ப சின்ன பிள்ளையா தானே இருந்திருப்ப? உன்னை இப்படி இல்லாம உங்க பாட்டி கொடுமை பண்ணுச்சு? ஆமாக்கா, அது மட்டும் இல்லை, அப்பா எனக்கு வாங்கி போட்ட கொலுசு கம்மல் எல்லாம் எடுத்து விற்றுருவாங்க. அங்கே அப்பா ஊருக்கு வரும்போது எங்கன்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும், உன் மகன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துடுறா அப்படின்னு போய் சொல்லுவாங்க. இதோட 4 டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐயா கொடுமைக்காரி, என்ன அக்கிரமெல்லாம் பண்ணியிருக்கா? கேட்கும் போதே ஆத்திரமா வருது. ஒரு நாள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வழக்கமாக ஒரு ஆள் வரும். கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்களும் சேர்ந்து என்னை ரொம்ப கொடுமை பண்ணாங்கக்கா. நான் இதுவரை வெளியில் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. அது யாருமா அந்த ஆளு உனையே கொடுமை பண்ணுறதுக்கு வரான்? தெரியலக்கா எனக்கு. அப்போ நான் அறியாத வயசு, எனக்கு அப்போ புரியலக்கா. எங்கள் பாட்டியும் அவரும் ஒன்றா தான் தூங்குவாங்க. அந்த கொழுப்பு கிளவிக்கு கொழுப்பு பார்த்தியா? காலம் போன காலத்துல அது ஒருத்தனை வச்சுட்டு இருந்திருக்கு. பேதி எடுப்பா, என் கையில கிடைச்சா அவ்வளோதான். ஒரு நாள் நான் தூக்கம் வராமல் முழிச்சிட்டு இருந்தேன்க்கா. அப்போ அவர் எங்கள் பாட்டி கூட இருந்தார். நான் முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆத்திரமாயிட்டார். என்னை வீட்டுக்கு பின்னாடி தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் மண்ணெண்ணெய் கேனை எடுத்துகிட்டு என் மேலே ஊற்றி கொளுத்த பார்த்தாரு. எம்மா துளசி, உனக்கு இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கா? இதை ஏம்மா வெளியில சொல்லல? அக்கா, எனக்கு சின்ன வயசில் இதெல்லாம் தெரியலக்கா, தப்பு எது கரெக்ட் எதுன்னு. அதனால் எனக்கு இப்போ வரைக்குமே இதை நான் வெளியில் யார்ட்டையும் சொன்னது கிடையாது. ஏம்மா தங்கம், அழாதம்மா. பார்க்கறதுக்கு நீ என் மகமா தான் இருக்க. நாங்கள் உன்னை பார்த்துக்குவோம். அப்புறம் உனக்கு என்னம்மா ஆச்சு? இதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஊர்லேருந்து கிராமத்துக்கு வந்து ஒரு 2-3 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது, வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்னு என்னையும் தங்கச்சியும் கூட்டு வந்துட்டாங்க தனியாக. அப்போதான்க்கா நாங்கள் திருநெல்வேலிக்கே வந்தோம். ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நானும் என் தங்கச்சி எங்கள் அப்பா 3 பேர் இருந்தோம். பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் அப்பா சேர்த்து விட்டாங்க. என் தங்கச்சியும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்பா தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு கொடுப்பாங்க. அப்புறம் கடையில் வாங்கி தருவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த டைமில் அந்த ஊரில் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். என்னை நல்லா பார்த்துக்குவாங்க அவங்க வீட்டில். எங்களை தனியாக விட்டு அப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாகவே இருக்க ஆரம்பித்தோம். அந்த பாட்டி தான் அப்பப்போ வந்து எங்களை பார்த்துக்குவாங்க, சாப்பாடு தருவாங்க. எங்களை அவங்க தான் நல்லா வளர்த்தாங்க. அப்புறம் இப்படியே 1 வருஷம் போச்சு. அப்பா என்ன நினச்சாங்களோ, எங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம், பார்த்துக்க ஆள் இல்லை, பொம்பளை பிள்ளைங்க அப்படின்ட்டு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்பா. அம்மாடி துளசி, அப்புறம் என்னம்மா ஆச்சு? உங்கள் சித்தி உன்னைய பார்த்துக்கிட்டாங்களா? இல்லைக்கா, அவங்க கொடுமைக்கு மேலே கொடுமை. அப்பா முன்னாடி பார்க்குற மாதிரி நடிப்பாங்க. அப்பா இல்லாதப்ப போட்டு ரொம்ப திட்டுவாங்க, வேலை வாங்குவாங்க. எங்கள் சித்தி எங்கள் அப்பாவையும் ரொம்ப கொடுமை பண்ணாங்க. அந்த கொடுமை தாங்க முடியாமல் எங்கள் அப்பா வெளியூரில் போய் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு அனுப்பி விடுவாங்க. மாதம் ஏதாவது ஒரு மாதம் காசு அனுப்பி விடலன்னா எங்கள் சித்தி ரொம்ப எங்களை போட்டு அடிப்பாங்க. எங்களை விட்டு கேட்க சொல்லுவாங்க. எங்களை வீட்டு வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. ஐயோ அப்படியே துளசி, அப்போ நீ சித்தி கொடுமையே அனுபவிச்சுட்டு தான் இருக்க. ஆமாக்கா, என்ன சொல்ல, எல்லா கொடுமையும் நான் அனுபவிச்சுட்டு தாக்கா வந்திருக்கேன். ஏம்மா துளசி, நீ எவ்வளோ படிச்சிருக்க? அக்கா, நான் பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன்க்கா. அந்த ராட்சசி உன்னை எப்படி படிக்க விட்டா? இப்படி கொடுமை பண்ணியிருக்காளே. அதுலேயும் நிறைய தடை வந்துச்சுக்கா. எப்படியோ படிச்சுட்டேன்.
ரொம்ப அதெல்லாம் பெரிய கதைக்கா, ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நான் 11th படிக்கும்போது எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும்னு நினச்சிருந்தா. அதுவும் வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எங்கள் ஹெச்எம்ட்டெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் கொடுமைக்கும் மேலே கொடுமைக்கா. எங்கள் அப்பாட்ட ரொம்ப இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து அடி வாங்க வைப்பா. என்னால் முடியலக்கா ரொம்ப. ஐயே கடவுளே. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்க்கா படித்தேன். ஹாஸ்பிட்டலில் டோக்கன் கொடுக்குற ஒர்க்குக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வர காசை வச்சு தான் நான் காலேஜுக்கு போய் படித்தேன்க்கா. உன் தங்கச்சி என்னம்மா படிக்கிறா? அவள் 9th படிச்சிட்டு இருக்காக்கா. சரிம்மா துளசி, நீ இப்படி படிக்கிற பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டா அவ என்ன செய்வா இனிமே? நீ எதுக்கு இங்க வந்த? என்னாச்சுமா உனக்கு? துளசி உனக்கு எத்தனை வயசு ஆகுதுடா? அக்கா எனக்கு 21 வயசு ஆயிடுச்சுக்கா. இதுக்கு மேலே அங்கே கொடுமையை அனுபவிக்க முடியல. எங்கள் அப்பா யார்கிட்டையும் சொல்லாமல் வெளியூரில் போய் இருக்காருக்கா. எங்கே இருக்காங்கன்னே தெரியல, கண்டே பிடிக்க முடியல. காசும் அனுப்பி விடலை. ஒரு 6 மாதமாக எங்கள் சித்தி எங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடித்து கொள்கிறாங்கக்கா. எங்களால் அதை தாங்க முடியல. நான் தான் இப்போது காலேஜ் முடித்து வேலைக்கு போய் காசு கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் என் தங்கச்சியும் போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க, கொடுமை பண்ணுறாங்க. துளசி, அப்போ உங்க அப்பாவையும் கண்டுபிடிக்க முடியலையா? என்ன ஆச்சு? ஃபோன் ஏதாவது பண்ணி பார்த்தியா? எங்க போனாங்க? எதுக்கு உங்க அப்பா அப்படி போயிட்டாங்க? எங்கள் சித்தி எங்கள் அப்பாவையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணாங்கக்கா. அவரையும் நிம்மதியாக இருக்கவே விடலை. அதான் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க சொல்லாமல். சே, இப்படி விட்டுட்டு போன மனுஷரு பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டு போயிருந்தா அதுங்களும் வந்திருக்கும்ல. அதாங்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா போய் 6 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு இன்னும் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல. இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாருக்கா. அம்மாடி துளசி, இங்க பாருமா. அழாத, அழாம இருமா. நெஞ்செல்லாம் பதறுது உன் கதையை கேட்கும்போது. இங்க பாரு துளசி, எனக்கு ஆத்திரமா வருது உங்க சித்தி மேல உங்க பாட்டி மேலாம். வா இப்பவே போய் அவளை ஜெயில பிடிச்சு கொடுப்போம். வா துளசி, இப்ப எழுதி வச்சுட்டு வருவோம் அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல. உன்னை இப்படி கொடுமை பண்ணியிருக்காளே, கேட்கறதுக்கு ஆள் இல்லாம வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்க்கா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. சொல்லுமா, நாங்க என்ன செய்யணும்? அம்மாடி அழாதம்மா, நாங்க என்ன செய்யணும் சொல்லு, செய்கிறோம். அக்கா எங்களுக்கு ஒரு வீடு மட்டும் வாடகைக்கு பார்த்து கொடுங்கக்கா. நாங்கள் 2 பேருமே சின்ன பிள்ளைங்க. நாங்கள் போய் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்கக்கா. என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. நீங்கள் எப்படியாவது பேசி எடுத்து ஒரு வீடை மட்டும் வாடகைக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் வேலைக்கு போய் என் தங்கச்சியை பார்த்துக்குவேன்க்கா. அவளை நான் படிக்க வச்சுக்குவேன். ப்ளீஸ்க்கா, இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. துளசி, வீடு தானம்மா, நீ எங்கள் வீட்லேயே வந்து இருமா, நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு உங்களை மாதிரி. அவங்கள பார்த்துக்கிற எனக்கு உங்களை பார்த்துக்க தெரியாதா? கடவுளே, நெஞ்செல்லாம் பதறுது. அம்மாடி, தனி வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம்மா. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை 2 பேரையும் நாங்கள் பார்த்துக்குறோம். அக்கா ப்ளீஸ்க்கா, எங்களால் இதுக்கு மேலே யாருக்குமே பாரமாக இருக்க முடியாது. எனக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து தாங்கக்கா, அரேஞ்ச் பண்ணி கொடுங்கக்கா. நான் பார்த்துக்குவேன். துளசி, நீ இப்படி வந்துட்டியே, இவ்வளோ நாள் உங்கள் அப்பா உனக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சுருப்பாங்களே, நகை ஏதாவது எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் ஏன்டி இப்படி வந்து நிற்கிற? ஆமாம் துளசி, உனக்குன்னு ஏதாவது பொருள் எடுத்து வச்சுருப்பாங்க. வா, சண்டை போட்டு உங்கள் சித்தியை 4 முடியை ஆஞ்சி விட்டு வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நீ தனியாக வந்து இருந்துக்க. அதை வச்சு நீ கொஞ்சம் பொழைச்சிக்கலாம்ல பிள்ளை. அக்கா இல்லைக்கா, எனக்குன்னு அவங்க எதுவுமே வாங்கி வைக்கல. எந்த ஒரு பொருளுமே வாங்கி வைக்கலக்கா. ரொம்ப பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எங்கே இவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வச்சா நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்துடணுமோன்னு அவங்க பேரில் மட்டும் அக்கௌண்ட்டில் காசு போட்டு போட்டு சேர்த்து வச்சுட்டு ஒரு ஜாமா கூட எங்களுக்கு எடுத்து போட்டது கிடையாதுக்கா. அவ எவ்வளோ கேடி வேலைலாம் பார்த்துருக்கா. எப்படி உங்கள் அப்பா இப்படி விட்டு வச்சாரு? இவ்வளோ ஏமாளியாவா இருப்பாரு? அது என்னமோ தெரியலக்கா. அவர் எங்கள் சித்தி சொல்கிறது தான் கேட்பாரு. அவங்கள எதிர்த்து எதுவுமே பேச மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். ஐயே, உன்னை இப்படி ஏமாத்தி விட்டுட்டாங்களே நடு ரோட்டில். கடவுளே, நான் எப்படியோ படிச்சுட்டேன்க்கா. எனக்கு இது போதும். எனக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து தந்தீங்கன்னா நானும் என் தங்கச்சியும் பொழைச்சிக்குவோங்க்கா. எனக்கு இந்த உதவி பண்ணுவீங்களா? அம்மாடி தங்கம், துளசி இங்கே பாரு. அழாத, இங்கே பாரு. அக்கா சொல்லுங்கக்கா. இங்கே பாரு துளசி, நீ இனிமே அழவே கூடாது. நாங்கள் இருக்கோம் சரியா? எங்களெல்லாம் உன் அம்மாவா அக்காவா நினச்சிக்கோ. இனிமேல் நீ அழவே கூடாது. உன் தங்கச்சியும் தான் சொல்லிட்டேன், நல்லா பார்த்துக்குறோம். உனக்கு என்ன வேணும் சொல்லு, பண்ணி தரோம். வீடு தானே பார்த்து எடுத்து தாரோம். ஆனால் நீங்கள் 2 பேருமே பொம்பளை பிள்ளைங்க. தனியெல்லாம் போய் அப்படி வீடை அமர்த்தி விடுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னன்னு இப்போ மெதுவாக முடிவு பண்ணுவோம் சரியா? சரிக்கா. துளசி, எனக்கு பிள்ளைங்களே இல்லை. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது.
அழாதம்மா. எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா உன் கஷ்டத்தை கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ யாரும் இல்லைன்னு நினைக்காத. என்னைய கூட பிறந்த அக்காவா நினைச்சுக்கோ. சரிங்கக்கா. அம்மாடி, என்ன உதவினாலும் எங்கள்கிட்ட கேளு, தயங்காம கேளு. நாங்க முடிஞ்ச அளவு பண்றோம். சரியாம்மா? துளசி தனி வீட்டுக்கு போறது அவ்வளோவா சேஃப்டி இருக்காது தங்கம். எங்க வீட்டில் வந்து இருந்துடுறியா? எங்க வீட்லயும் 2 பிள்ளைங்க இருக்கு. அவங்க கூட சேர்ந்து இருந்துக்கிறியாமா? இல்லைக்கா, நீங்களாம் சொல்கிறதே போதும். எங்களால் உங்களுக்கு பாரமாக இருக்க முடியாதுக்கா. பாரம்னு யாரடா சொன்னது? ஏன் இப்படிலாம் பேசுற? அப்படி இல்லைக்கா, தப்பாக நினச்சிக்காதீங்கக்கா, தயவு செஞ்சு. துளசி இங்கே பாரு, அக்கா நான் இருக்கேன், நீ ஒன்றும் வருத்தப்படாத. உங்கள் சித்திக்காரியும் ஒரு நாள் போய் அவள் கொண்ட முடியும் ஆஞ்சிட்டு விடலனா இல்லையான்னு பாரு. எனக்காக நீங்களாம் வந்து நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. எங்கள் ஊர்லேயே எங்கள் பாட்டி இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு. அவங்களும் ரொம்ப நல்லவங்க. எல்லாத்துக்கும் எனக்கு கொஞ்சம் கூட இருந்து துணையாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்க்கா. ஏம்மா, அப்பா உனி அவங்கள தேடுவாங்கல்ல. இப்போ என்ன பண்ண போற? அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஆமாக்கா, தேடுவாங்க தான். இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணிக்கிறேன்க்கா, மெதுவாக கொஞ்ச நாள் போகட்டும். சரி தங்கம், இனிமே நீங்க பாரு, மூஞ்சி எப்படிலாம் சோகமா வைக்க கூடாது, அழக்கூடாது. எப்பவுமே இனிமே சந்தோஷம் தான். அந்த துளசியோட வாழ்க்கையில இனிமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். சரியா? சரிக்கா. என்ன புண்ணியம் பண்ணணும், கடவுள் உங்கள்கிட்ட கூட்டு வந்து என்னை சேர்த்துருக்காரு. இங்க பாரு, இப்பதானே உன்னை அழக்கூடாதுன்னு சொன்னேன். வா எந்திரி, வீட்டுக்கு போகலாம். ஆமா துளசி, எந்திரி, பேக்கெல்லாம் எடு, வீட்டுக்கு போகலாம். நாங்க சந்தைக்கு போயிட்டு வந்தோம் பார்த்துக்கோ. வீட்டில் பிள்ளையெல்லாம் இருக்கும், தேடும்ல. வா, உன்னைய கூட்டிட்டு போறோம். அக்கா, நாங்கள் எப்படிக்கா அங்கே வந்து இருக்க? என்ன செய்யறது? வீடு மட்டும் பார்த்து தாங்கக்கா. அடி கழுத, இப்போ உடனே எப்படி வாடகைக்கு வீடு தேட முடியும் சொல்லு? உடனே நம்ம கேட்டோன்னே தருவாங்களா? எங்க போய் தேடுறது? வீட்டில் வந்து ஈரி, ஒரு 2 நாள் ஈரி, அதுக்குள்ளேயே பார்த்து தாரோம். ஆமாம்மா, எப்படி உடனே வாடகைக்கு வீடு கிடைக்கும்? எங்க கூட அது வரைக்கும் வந்து ஈரிமா, வீடு பார்க்க வரைக்கும். காலம்லாம் கெட்டு கிடக்கு, லட்டு மாதிரி இருக்க 2 பொம்பளை பிள்ளைகளு. எவனும் கடத்திட்டு கொண்டு போயிட்டானா என்ன பண்ணுவ சொல்லு? முடிச்சுக்கிட்டு நிப்பையா? அது வரைக்கும் எங்க கூட வந்து ஈரி. நீ தானே இப்ப சொன்ன கடவுள் கொண்டு வந்து எங்க கிட்ட சேர்த்திருக்காருன்னு. அப்ப நாங்க உன்னை நல்லா பாத்துக்க வேண்டாமா? துளசி, உனக்கு வீடெல்லாம் அமைச்சு கொடுக்கறது எங்கள் பொறுப்பு, சரியா? அது வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு வந்துரு, ஜாலியாக இருக்கலாம். இனிமேல் நீ ஹாப்பியாக தான் இருக்கணும். ஆமா துளசி, வீட்டுக்கு வந்து பாரு. உன் தங்கச்சி மாதிரி இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காளுங்க. சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. இவ்வளோ தூரத்துக்கு உதவி செய்கிறீங்க. உங்களுக்குலாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரிலக்கா. காலம் ஃபுல்லாக உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன். அட கழுத, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. ஏய் துளசி, உன் தங்கச்சி பேர் என்னது? அவ பேர் ரேகாக்கா. ரேகா, அழக்கூடாது சரியா? நாங்களாம் இருக்கோம்ல, சிரி பார்ப்போம். சரிக்கா. அட என்னடா சிரிப்பெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? எடி மலரு, அவளே பாவம் என்ன வருத்தத்துல இருக்கா. அவளை போய் சிரினா. அம்மாடி ரேகா, துளசி அழாம இருங்க தங்கம். 2 பேரும் சாப்பிட்டீங்களா? எப்போ கிளம்பி வந்தீங்க ஊர்ல இருந்து? நேற்று ஈவினிங்கே கிளம்பிட்டோம்க்கா. ஒரு 6 மணி இருக்கும். ட்ரெயின் பிடிச்சி வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆயிட்டுக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் சாப்பிட்ற அளவுக்கு பசிக்கலக்கா. ஐயையோ கடவுளை, முதல்ல வீட்டுக்கு வந்து சாப்பிடு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துளசியோட ஃபுல் ஸ்டோரி கேட்டிங்களா? இனிமே துளசி எங்க இருக்க போறாங்க, என்ன செய்ய போறாங்க, அவங்க லைஃபை எப்படி எடுத்துட்டு போக போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவலா இருக்கா? அப்ப வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நாங்க வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. துளசியோட ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கான மோட்டிவேஷன், சந்தேகத்தை